ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி நிறைய ஆர்குமெண்ட்ஸு நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் நாங்கள் ஆன்லைனில் ரோஸ் பிளான்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். அது எங்களுக்கு பூக்கவே மாட்டேங்குது, தளிரே வர மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. அப்படியே தளிர் வந்தாலும் 7 இலை வந்துடுது. ஒரு சில செடிகளில் 7 இலை ஸ்டார்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் 5 இலை ஆயிடுது. இப்படி பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கேள்விகளோட மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எல்லாருக்கும் பிடிச்சது ரோஸ் பிளான்ட்டு. அந்த ரோஸ் பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு நம்ம படுற பாடு இருக்குது பார்த்திங்களா, சொல்லி மாளாது அந்த அளவுக்கு இருக்குது. சரி, அந்த ரோஸ் பிளான்ட் நம்ம வீட்டில் இருக்குதா அப்படின்னா, போன வருஷத்தில் நம்ம ஒரு 4 விதமான ரோஸ் வளர்த்தோம். ஆர்டினரி பன்னீர் ரோஸ், ஒரிஜினல் பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மாதிரி ஒரு பிங்க், நல்ல ஒரு டார்க் ரெட்டு மாதிரி இருக்கக்கூடியது, அப்புறம் காஷ்மீரி ரோஸ், அதுக்கப்புறம் 7 டேஸ், இதெல்லாம் நம்ம போன வருஷத்தில் வளர்த்தோம். அப்படி ஒரு பூக்கள் அறுவடை அள்ளி தள்ளும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு கொடுத்த ஃபெர்டிலைசர்லேருந்து பெஸ்டிசைட்லேருந்து எல்லாமே கொடுத்து சூப்பராக வளர்த்து மரம் மாதிரி நின்றுச்சு. அதிலேருந்து நிறைய கட்டிங்ஸ் எடுத்து நிறைய பேருக்கு நம்ம அதை ஷேரும் பண்ணியிருக்கோம். லோக்கலில் தாங்க, யாருக்கும் நான் வெளியில் அனுப்பலை. ஸோ அதனால் நம்ம இது சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தோழிகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, நாங்கள் ஆன்லைனில் வாங்கினோம், எங்களுக்கு சரியாக வரலை பிக்கப் ஆகி அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை லோக்கல் பக்கத்து நர்சரியில் வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது ரோஸ் பிளான்ட்டில். அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே இந்த செடின்னு இல்லை, மெயினாக ரோஸ் செடிக்கு அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வளராது. ஏதோ ஒரு நாள் அது பிரச்சனையை உண்டு பண்ணும். சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோஸ் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு வேரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. என்னை கேட்டால், இல்லைன்னா நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வேர் வெளியே தெரிகிற அளவுக்கு அதை எடுத்துடணும். அது எந்த பிளான்ட் ஆன்லைனில் வந்தாலும் சரி, நர்சரியில் வாங்கினாலும் அந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்க, பூச்சி தளிர் வந்திருக்காங்க, பூச்சி அதில் தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை ரிமூவ் பண்ணுனா வம்பா போயிடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக களி மாதிரி, அப்படி களிமண் மாதிரி இருக்கும், செம்மண் கூட களிமண்ணும் அதில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது நமக்கு வேறு வெளியே விடாமல் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் நமக்கு சரியாக வராது. சரி, ஆன்லைனில் ஏற்கனவே 3 நாள் 4 நாள் 5 நாள் கழித்து தான் வருது. இங்கே நாங்களும் இப்படிலாம் பண்ணால் அது வாடிடாதா அப்படின்னா, ஒருவேளை ஆன்லைனில் வந்த பிளான்ட்டாக இருந்தால் அந்த வேரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமோ இல்லை மண்ணோடையோ ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருங்க. வேர் மட்டும் தண்ணியை அப்படியே உறிஞ்சிக்கட்டும். சரிங்களா? அதுக்கப்புறமா எடுத்து அதை நடவு பண்ணுங்கள். நடவு பண்ணும்போது கண்டிப்பாக தொழு உரம் போட்டுக்கோங்க, வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கோங்க. மண் சாதாரண தோட்டத்து மண் போதும். அதுக்கப்புறமா தேங்காய் நார் கழிவு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் மணலும் சம அளவு சேர்த்துக்கோங்க. மணல் கிடச்சா அதையும் தேங்காய் நார் கழிவோட எல்லாமே 1:1 ரேஷியோவில் 4 பொருளையும் சேர்த்துட்டு வேப்பம் புண்ணாக்கு மட்டும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மண் கலவை போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நடவு பண்ணி கொஞ்ச நாள் வெயிலில் வைக்கக்கூடாது, ஒரு வேர் பிடிக்கிற வரைக்கும் நனலில் வச்சு, வேர் பிடிச்சிச்சின்னா பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறமா வானம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஈவினிங் டைமில் எடுக்கிறப்ப செமையாக இருக்குல்ல. இந்த மண் கலவை போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நடவு பண்ணிக்கோங்க. வெயிலில் வைக்காதீங்க, நல்ல வேர் பிடிக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? வேர் பிடிச்சதுக்கு அப்புறமா
வெயிலில் வைக்கலாம்னா 8 மணி நேரம் வெயில் படக்கூடிய இடத்துல ரோஜா செடியை வைக்காதீங்க. வச்சிங்கன்னா இலைகள் கருகிக்கிட்டே இருக்கும், நுனி கருகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலை வெயில் அல்லது மாலை வெயில் படுற மாதிரி இடத்துல மட்டும் வந்து வச்சிங்க அப்படின்னா செமி சேடாக இருக்கணும். ஓரளவு ஒரு 2-3 மணி நேரம் வெயில் படுற அளவுக்கு ஒரு காலை வெயில் அல்லது மாலை வெயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி வச்சிங்கன்னா தான் ரோஜா வந்து நல்லா வரும். சரி, என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரோஜா செடி மேலே எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. காய்கறி செடி வளர்க்குறவங்கள விட ரோஜா பிரியர்கள் நிறைய இருக்கீங்க. நிறைய ஆன்லைன்லலாம் அவ்வளோ காசு போட்டு வாங்குறீங்க போல். கட்டிங்கில் அவ்வளோ செடிகள் உருவாக்கலாங்க சூப்பராக. அதுவும் வந்து சின்ன இந்த அளவுக்கு, நான் ஒரு உதாரணத்துக்கு இதை காமிக்கிறேன். இவ்வளோ தண்டி இருந்தால் போதுங்க, சூப்பராக வந்து செடிகளை நிறைய உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். போன தடவைலாம் அவ்வளோ பேருக்கு பக்கத்தில் உருவாக்கி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நான்லாம் வாரம் அதுக்கு கொடுக்குற உரம் என்னவா தெரியுமா இருக்கும்? முதல் வாரம் வந்து வெந்தயம், வேர்க்கடலை, கடுகு 3ஐயும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துருவேன் மொதல் வாரம். அதுக்கு அடுத்த வாரத்தில் என்ன தெரியுமா கொடுப்பேன்? நல்ல கிளறிட்டு ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சு விட்டுருங்கனாவே போதும். இல்லைன்னா நல்லா அதை வந்து ஒரு எத்தனை செடி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு புளிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டைலூட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. செமையாக வரும். இந்த கடுகு, வெந்தயம், வேர்க்கடலைக்கு பூக்கள் அப்படியே பூத்து அப்படி பூக்குங்க. அப்பா இப்போ எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி மலரும் நிலை வருது. இப்போ நம்ம வீட்டில் தொட்டியில் எதுலேயுமே நான் ரோஸ் வைக்கலை. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இப்போவே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதெல்லாம் அனுப்பி விட்டு வைங்கன்னு சொன்னனால தான் பூச்செடிகள் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த ஒரு செடி வச்சா கூட அச்சோ இதில் ஒரு மூலிகையோ ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ போட்டால் நம்ம வீட்டில் சமையலுக்கு எடுத்துக்கலாம்ல. இதுனா சும்மாவே அழகுக்கு மட்டுமே எத்தனை செடிகளை வளர்க்குறது அப்படின்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ இந்த வருஷத்தில் வந்து நான் ரோஸே வைக்கலை. அதெல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தட்ட கொடுத்துட்டு முடிச்சிட்டேன். அந்த தொட்டியெல்லாம் காலி பண்ணி நான் செடிகள் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னமோ செடி மூலிகைனா உடனே அந்த பக்கம் ஓடிடுவேன். பூக்கு வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் வச்சுருக்கேன். அழகாக இருக்கும், ரசிக்க பிடிக்கும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுவும் வச்சு இதுவும் வைக்கணும். அதுக்கு நமக்கு தொட்டியும் இல்லை, இடமும் இல்லை. அதனால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸுக்கு, வெஜிடபிள்ஸுக்கு, கீரைக்கு, அப்புறம் மூலிகைக்கு தான். சரிங்களா? அந்த மாதிரி கொடுங்க. அதுக்கடுத்து வேறு என்ன தெரியுமா பண்ணுவேன்? டீ கடையில் அப்போலாம் ரெகுலராக ஸ்கூல் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குதுங்க. அந்த டீ கடையில் சொல்லி வச்சுட்டு அவங்க டெய்லியுமே வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவேன்னா அதை காய வச்சுட்டு அது போடுவேன். அது மாதிரி வெங்காயம் விற்கிற ஹோல்சேல் கடையில் சொல்லி வச்சுருந்தேன். அப்போல்லாம் அவ்வளோ வேலை பார்த்தேன். இப்போ காய்கறிக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனையே இல்லை தெரியுமா. ஒரு வெங்காயக்காரங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவங்க டெய்லி ஒரு சாக்கு வெங்காய தோல் கொடுப்பாங்க. அதையெல்லாம் ஊற வச்சு கரைச்சி இதில் ஊற்றி விடுவேன். அது மாதிரி இதுக்குன்னு நிறைய வந்து கேர் கொடுக்கணுங்க. ரோஸ் செடியாக இருக்கட்டும், பூச்செடியாக இருக்கட்டும், கொஞ்சம் ரோஸுக்கு ரொம்பவே கேர் இந்த மாதிரி கொடுக்கணும். இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ணணும். அது மாதிரி வேப்பம் புண்ணா கூட மண்புழு உரம் கலந்து 2ஐயும் வைக்கணும். கொஞ்சம் நல்ல தாராளமாகவே மண்புழு உரமெல்லாம் நீங்கள் வைக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது தான் நல்ல ஒரு பூக்கள் வந்து வரும். அது மாதிரி எப்சம் சால்ட்டெல்லாம் நான் வச்சதில்லை. ஆனால் அதுவுமே ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு விட்டோன்னா நல்லா வந்து உங்களுக்கு பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் எப்சம் சால்ட்லாம் நமக்கு இங்கே கிடைக்காது, நான் வாங்குறதும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். சரி, 7 இலைன்னு ஒரு பிரச்சனை. 7 இலை வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுறது? 7 இலை வந்ததுன்னா எங்கள் ஊர்லலாம் அது வந்து ஆண் செடியே, அதுக்கப்புறம் அது வந்து பூக்காது அப்படி சொல்லுவாங்க. ஸோ 7 இலைகள் வந்துச்சு அப்படின்னா, இப்போ உதாரணமாக நான் எதில் காமிக்கலாம், தெரிகிற மாதிரி ஒரு இடம். இப்போ இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டில் இங்கேருந்து 7 இலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னரில் இருந்து நீங்கள் கையை வச்சு அந்த லாஸ்ட் எண்டு எந்த இடத்துல விடுதோ அதோட கடைசி மண் பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதிக்கிட்ட கை வச்சுட்டு அழகாக நீங்கள் கீழே பார்த்து இழுத்தீங்கன்னா வந்துடும். இல்லைனா கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட அந்த கிளையினுடைய ஒரு சிறு துளி கூட அந்த இடத்துல இல்லாத அளவுக்கு கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா திரும்ப அதை தழுத்துட்ருக்கோம். 7 இலை வர விட்டிங்கன்னா செடி வந்து அப்படி வளர்ந்துக்கிட்டே போகும் மரம் மாதிரி. ஆனால் பூக்களே வராது. ஒரு ஸ்டேஜில் அந்த செடி வந்து சில நேரங்களில்
அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் இன்னொரு பிரச்சனை வரும். ஆரம்பிக்கும் போது 7 இலையில் ஆரம்பிக்கும், அப்புறம் பார்த்தா 5 இலையாக வரும், 3 இலையாக வரும். அந்த மாதிரி வந்தாலும் கவனமாக இலைகளை பார்த்துட்டு 7 இலை கண்ணில் தட்டுப்பட்டாவே அந்த இடத்த நீங்கள் என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். இல்லைன்னா அந்த செடி அப்படியே இலைகளை மட்டுமே இலை தள்ளி அப்படி சொல்லுவாங்க, இலையாக தள்ளும், ஆனால் பூக்கள் வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பூக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடு, சில பேர் வந்து பூக்களை பார்த்து அழகாக ரசிச்சுட்டு அதிலேருந்து பறிக்காமலே நீண்ட நாட்கள் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சிங்கனாலும் அதனுடைய பூக்கும் தன்மை குறைஞ்சிரும். ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நீங்கள் ரசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ப்ரூனிங் அப்படிங்கிறது ரோஜா செடிக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. ரோஜா செடி கட் பண்ணாமல் ப்ரூன் பண்ணாமல் வளர்த்திங்கன்னா அது வந்து பூக்கள் குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய மொட்டுக்கள் வைக்கணும்னா கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் பூத்த உடனே பூக்களை மட்டும் பறிக்கக்கூடாது. பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காம்பு நீங்கள் பறித்து தலையில் வச்சாலும் சரி, இல்லை பறிக்கவே இல்லைனாலும் சரி, பறித்து தலையில் வச்சிட்டோம்ல, அதுதான் வச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் ஏன் கட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அந்த நுனி கருகி தான் இருக்கும். பறிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஒரு விரல் நீள அளவுக்கு, நல்ல ஒரு விரல் நீள அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அதிலேருந்து புதுசாக கூட 2 தளிர்கள் 2 கிளைகளோடு வரும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதில் கம்ப்ளீட்டாக பூத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 2 அடி 3 அடி வரைக்கும் இருக்க வச்சுட்டு, இல்லை செடியே எங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குன்னா கம்மியாக ப்ரூன் பண்ணுங்கள். நல்ல 4 அடி அந்த மாதிரி நம்ம ஹைட்டுக்கெலாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னாக்க 2 அடி 3 அடி வச்சுட்டு, இல்லை 2 அடியிலையே வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுறணும். அதுவும் வந்து கட் பண்ணும்போது ஒன்று போல் அழகாக கட் பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப வளரும்போது அப்படியே வட்டமாக கொடை மாதிரி சூப்பராக வளரும். அதுக்கப்புறம் அவங்க பூக்கும்போது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அந்த மாதிரி ப்ரூனிங்லையும் ஒரு அழகான டெக்னிக்கை பயன்படுத்தி சூப்பராக ப்ரூன் பண்ணுங்கள். அப்போ அழகாக பூத்து நிறைய கிளைகள் வரும். ப்ரூனிங் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், இதில் போய் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணால் எப்படி அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்லா வந்து ஒவ்வொரு விரல் அப்படின்னா ஒரு 1/4 அடிக்கு கட் பண்ணிடணும். சரிங்களா? அவ்வளோ நீளம் கட் பண்ணணும். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ கம்ப்ளீட்டாக ஒரு 2 அடி வச்சுட்டு செடியை கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி விடணும். ப்ரூன் பண்ணி விடும் பொழுதெல்லாம் வந்து தொழு உரம் தோண்டி கொடுக்கணும், தாராளமாக கொடுக்கணும். அப்போ தான் நல்லா வந்து அவங்க பூத்து குலுங்குவாங்க. இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய சந்தேகங்களில் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இப்போ பூக்கள் இல்லையேங்கிற ஒரு மனக்குறை இருக்கும். எனக்கும் நம்ம இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டப்போ நம்ம வீட்டில் இது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. வாங்கி வைக்கணும்னு ஆசை இருக்குது. தொட்டி இல்லை, இடம் இல்லை, என்ன பண்ணேன்னு தெரியல. உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவேனா அப்படின்னு தெரியல, யோசிக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே வச்சுருந்த செடிகளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். நிறைய ரோஸ் செடி பற்றியும் அதனுடைய அழகு பற்றின ஃபோட்டோஸு, நிறைய அது பூத்து குலுங்கின அந்த பிக்சரோடையே நம்மளுடைய தோட்ட வீடியோஸ் நிறையா இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். இந்த இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதனோட இதுபடி நீங்கள் நல்லா வளர்த்து சூப்பராக கொண்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணிடணும். அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு வைங்க. அப்போ தான் அந்த செடிகள் நல்லா வளரும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.